ஏஜிஎஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து டாபிக் வைஸ் வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் ஜிகேல வந்து ஸோ இந்தியன் ஜிகே வந்து நம்ம பார்க்கலாம். இந்தியா பேஸ் பண்ணி எப்படிலாம் வந்து காமனாக வந்து ஜிகே வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த வீடியோஸ் வந்து நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் வந்து கிடைக்கும். ஸோ ஆல்ரெடி போட்ட வீடியோஸ் வந்து யாராச்சும் பார்க்காம இருந்தீங்கன்னா நான் தனியாக ப்ளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கேன். அதில் இருக்கும் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். சுகாதார சேவைகளுக்கான ஒருங்கிணைந்த அணுகுமுறைக்கு சமர்ப்பிக்கப்பட்ட முதல் குழு அறிக்கை டேஷ் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, சார் ஜோசப் ஃபோர் குழு. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஸோ பொறுத்துக கொடுத்துருக்காங்க, சுற்றுலா தலங்கள் கொடுத்துருக்காங்க, அந்த சைடு வந்து ஸ்டேட் வந்து கொடுத்துருக்காங்க, அதை வந்து கரெக்டாக வந்து பொறுத்த சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹம்பி. ஸோ ஹம்பி வந்து எந்த ஸ்டேட்டில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் இருக்குது. அடுத்து பாருங்கள் ஆஸ்லே குன்றுகள். ஆஸ்லே குன்றுகள் பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேசில் இருக்குது. அடுத்து பாருங்கள் ஒகேனக்கல். ஒகேனக்கல் வந்து தமிழ்நாடு. அடுத்து வந்து ஹரித்வார். ஸோ ஹரித்வார் பார்த்தீங்கன்னா உத்தரகாண்ட். ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 3142. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஸோ 1474ஆம் ஆண்டு இந்தியாவிற்கு வந்த ரஷ்ய பயணியின் பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி நிகிதின். இல்லை கொஷின் அப்படியே மாற்றி கேட்கலாம். ஸோ நிகிதின் வந்து எந்த நாட்டு பயணின்னு கேட்கலாம், ரஷ்ய பயணி. ஸோ அவர் வந்து இந்தியாவுக்கு எப்போ வந்தார் அப்படின்னும் கேட்கலாம், 1474. ஓகே, அடுத்து பாருங்கள். சரியாக வந்து பொறுத்த சொல்லியிருக்காங்க. ஸோ இன்சாட். ஸோ இன்சாட்னா என்னது, அது ஒரு செயற்கைக்கோள். இங்கே தப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து பாருங்கள். புறநகர பரவல். ஸோ புறநகர பரவல் பார்த்தீங்கன்னா ஸோ நகரமயமாக்கல் வரும். கொங்கன் ரயில்வே பார்த்தீங்கன்னா ஸோ மும்பை. எல்லைப்புற சாலை நிறுவனம் பார்த்தீங்கன்னா ஸோ 1960 வரணும். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 4321 வரணும். ஸோ இங்கே வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க, அதை வந்து நீங்கள் வந்து கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து பாருங்கள். ஸோ இந்தியாவில் மிக நீளமான சாலை மற்றும் ரயில் பாலம் பின்வரும் எந்த இரு மாநிலங்களை இணைக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி அருணாச்சல பிரதேசம் மற்றும் அசாம். சரிங்களா? ஸோ இங்கிலீஷ்லேயே வந்து கொஷின்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து பாருங்கள். COVID-19 பரவலுக்கு பிறகு பெரிய தனியார் மயமாக்கல் உந்துதல் உருவாகிய தொழிற்சாலைகளின் பெயர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி யூனிகார்ன். அடுத்து பாருங்கள். தேசிய ஜல் ஜீவன் இயக்கத்தின் இயக்குனர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ மனோஜ் குமார் சாகு. இப்போ கரண்டில் வந்து யார் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது ப்ரீவியஸ் இயரில் கேட்டது. ஸோ அடுத்து பாருங்கள். பல்வேறு சமுதாயங்களுக்கிடையேயான சமூக கல்வி மற்றும் உளவியல் நலவாழ்வு தொடர்பான சிந்தனை டேஷ் எனப்படும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தேசிய ஒருங்கிணைப்பு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஸ்டான்ஸ்டன் என்னும் சொல் இதனுடன் தொடர்புடையது. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி உடல் உறுப்பு தானம் மற்றும் அறுவை சிகிச்சை. அடுத்து பாருங்கள். எந்த நாட்டில் 2023ஆம் ஆண்டு 49வது G7 உச்சி மாநாடு நடைபெற்றது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஜப்பான். அடுத்து பாருங்கள். கங்கை நதியை சுத்தம் செய்வதற்காக கீழ்கண்ட திட்டங்களில் எது மத்திய அரசால் தொடங்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி நமாமி கங்கே. அடுத்து பாருங்கள். எதிர்கால உற்பத்தி செய்தலில் முப்பரிமாண அச்சு முறை மரபு சார்ந்த உற்பத்தியை காட்டிலும்
விரும்பப்படுகிறது எதனால் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா விலை குறைவு, தரம் மற்றும் விரைவான விற்பனை, குறைந்த கழிவு, இவை எல்லாம் தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இந்தியாவில் இறால்களின் தலைநகரம் என்று அறியப்படும் நகரம் எது? இறால்களின் தலைநகரம் பார்த்தீங்கன்னா நெல்லூர். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே உள்நாட்டு மீன் உற்பத்தியில் முதன்மை மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேசம். அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கடலோர மீன்பிடித்தலில் சிறந்து விளங்கும் மாநிலம் அது எதுன்னு கேட்டாங்கன்னா அது கேரளா. ஸோ அடுத்து பாருங்கள். பொறுத்துக்க சொல்லியிருக்காங்க. ஒலிம்பிக் போட்டியில் பதக்கம் வென்ற பின்வரும் இந்திய மகளிரை காலவரிசைப்படி முறைப்படுத்தவும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸாக்டாக நம்ம ரொம்ப ரிசர்ச் பண்ணால் தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஆனால் மேக்ஸிமம் நமக்கு எல்லாருமே தெரியும். கர்ணம் மல்லேஸ்வரி தான் முதல்ல ஒலிம்பிக் போட்டியில் தங்கம் வென்ற இந்திய பெண் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம அதை வச்சு கெஸ் பண்ணலான்னு பார்த்தாலுமே இங்கே பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட்டில். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. கரெக்டாக பார்த்துக்கோங்க அந்த ஆர்டரு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கர்ணம் மல்லேஸ்வரி வாங்கியிருக்காங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா சைனா நெவால் வாங்கியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஷாஷி மாலிக் வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லவ்வினா பொர்கோகைன் அவங்க வாங்கியிருக்காங்க. அடுத்து பாருங்கள். பின்வருவனவற்றுள் கேட்ச் த ரெயின் இயக்கத்துடன் தொடர்பில்லாதது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க. 4 தான் தொடர்பு இல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மற்றதெல்லாம் பாருங்கள். இந்த இயக்கமானது தேசிய நீர் பணியால் தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷில் பாருங்கள் கரெக்டாக இருக்கும். நேஷ்னல் வாட்டர் மிஷன் அவங்க தான் லான்ச் பண்ணியிருப்பாங்க. அடுத்து பாருங்கள். இந்த இயக்கமானது தடுப்பணைகள் மற்றும் நீர் சேகரிப்பு குழு நடவடிக்கைகளை அமைக்கிறது. இது கரெக்டாக தான் இருக்குது. அடுத்து பாருங்கள். கால்வாய்களில் உள்ள தடைகளை அகற்ற இந்த இயக்கம் வலியுறுத்துகிறது. இந்த 3மே பார்த்து வச்சுக்கோங்க. 4வது வராது. அடுத்து பாருங்கள். தூரித சேவை கடிதம் மற்றும் பார்சலின் அனுமதிக்கப்பட்ட அதிகபட்ச எடை எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 35 கிலோகிராம். அடுத்து பாருங்கள். யூபிஎஸ்சி நடத்தும் முதல்நிலை தேர்வில் தேர்ச்சி பெறும் சிறுபான்மை மாணவர்களை முதன்மை தேர்வுக்கு தயார்படுத்துவதற்கு பின்வருவனவற்றுள் எது உள்ளன? இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ நை உதான். அடுத்து பாருங்கள். 150வது மகாத்மா காந்தியின் பிறந்த தினம் 2019ஆம் ஆண்டு கொண்டாடும் போது நாம் இந்தியா டேஷ் அடைந்திருக்க வேண்டும் என்று நமது பிரதம மந்திரி கூறினார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி திறந்த வெளி மலம் கழித்தல் இல்லா நிலை. அடுத்து பாருங்கள். பொருத்தமற்ற நாவல் வகையை கண்டறிக. கீழ்காண்பானவற்றில் எது வரலாற்று புதினத்தில் அமையாதது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா வரலாற்று புதினம் அல்லாதது எதுன்னு பார்த்தீங்கன்னா சுந்தரி. மற்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா வரலாற்று புதினம் தான் பார்த்துக்கோங்க. சிவகாமியின் சபதம், யவன ராணி, செம்பியன் செல்வி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வரலாற்று புதினம் தான். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். வன மகோத்சவம் என்பது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி மரங்களை பாதுகாத்தல். அடுத்து பாருங்கள். கீழ்த்தேய வல்லாட்சி என்பதன் கருத்தியல் என்ன? இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி மாறாத சமூகம். அடுத்து பாருங்கள். இந்தியாவில் எத்தனை ராம்சார் இடங்கள் 15 ஆகஸ்ட் 2022 வரை கண்டறியப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 75. இப்போ கரண்டில் எவ்வளோ ராம்சார் சைட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 85 இருந்துச்சு. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு 2 ராம்சார் சைட்ஸ் அனௌன்ஸ் பண்ணாங்க. 87. தமிழ்நாட்டில் எவ்வளோ ராம்சார் சைட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 20 ராம்சார் சைட்ஸ் இருக்குது. சரிங்களா? இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 18 இருந்துச்சு. இப்போ புதுசாக 2 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 20 ராம்சார் சைட்ஸ் இருக்குது.
அடுத்து பாருங்கள், என்சிஆர்பி 2022 அறிவிக்கையின்படி 2021ஆம் ஆண்டில் குடிபோதையில் வாகனம் ஓட்டி உயிரிழப்பதில் டேஷ் நகரம் முதலிடத்தில் உள்ளது. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, லூதியானா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், முதலில் பகவத்கீதையை சமஸ்கிருத மொழியில் இருந்து ஆங்கில மொழிக்கு மாற்றி கொடுத்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, சார்லஸ் வில்கின்ஸ். கரெக்டாக பார்த்துக்கோங்க. சார்லஸ் வில்கின்ஸ் பகவத்கீதையை எந்த மொழியிலிருந்து எந்த மொழிக்கு மாற்றினார் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. சமஸ்கிருத மொழியிலிருந்து ஆங்கில மொழிக்கு மாற்றியிருக்காரு. ஸோ அடுத்து பாருங்கள், வினிஷா உமா சங்கர் அதனுடன் தொடர்புடையவர். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, சூரிய ஒளி சலவை இயந்திரம். ஸோ அடுத்து பாருங்கள், கீழே தரப்பட்டுள்ள எந்த மாநிலத்தில் ஜஜ்மானி முறை வழக்கத்தில் இருக்கவில்லை? இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, கேரளா. சரிங்களா? மற்ற ஸ்டேட்லாம் பார்த்துக்கோங்க, ஜஜ்மானி சிஸ்டம். ஸோ ஆந்திராவில் இருக்குது, கர்நாடகாவில் இருக்குது, தமிழ்நாட்டில் இருக்குது, கேரளாவில் இல்லை. ஸோ அடுத்து பாருங்கள், கோவிட் தொற்று காலத்தில் இந்திய பொருளாதாரத்தில் மிகுதியாக பாதிக்கப்பட்ட துறைகளை அடையாளம் காண்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா எம்எஸ்எம்இ துறை, விமானத்துறை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுற்றுலா மற்றும் விருந்தோம்பல் துறை. இந்த மூணுமே பார்த்திங்கன்னா இந்த கோவிட்-19 டைமில் ரொம்ப பாதிப்பாயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து பாருங்கள், கொடுக்கப்பட்டுள்ள இணைகளில் எது பை எவை தவறானவை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி. ஸோ அதுதான் தவறாக இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ மற்றதெல்லாம் பாருங்கள் சரியாக தான் இருக்குது. ருக்மணி தேவி அரண்டேல் பார்த்திங்கன்னா கலா சோத்ரா. ஸோ அடுத்து பாருங்கள், ரவிசங்கர் சங்கீத நாடக சபை, எம்எஸ் சுப்புலட்சுமி ராமன் மகசேசா விருது, ஜெய கிருஷ்ணமூர்த்தி பாரத ரத்னான்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் தவறு. ஸோ அடுத்து பாருங்கள், இந்தியாவில் அறிமுக செயற்கைக்கோள் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், ஆரியப்பட்டா. ஸோ அடுத்து பாருங்கள், பொறியியல், மானிடவியல், சமூக அறிவியல் போன்ற பாடத்தொகுதிகளை தேசிய அளவில் திறந்த இணையவழி கல்வியாக அழைத்து கொண்டிருக்கும் திட்டம் இதுவாகும். ஸோ என்ன திட்டம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி, ஸ்வயம். கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஸ்வயம் திட்டம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. பொறியியல், மானிடவியல், சமூக அறிவியல் போன்ற பாடத்தொகுதிகளை தேசிய அளவில் திறந்த இணையவழி கல்வியாக கொடுத்துட்ருக்கு அந்த இணையதளம் மூலமாக. அது கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து பாருங்கள், இந்திய ஷேக்ஸ்பியர்னு யாராக சொல்லுவோம். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ, காளிதாசர். ஸோ அடுத்து பாருங்கள், இந்தியாவில் எந்த ஆண்டும் முதன்முறையாக அணு ஆயுத சோதனை நடத்தப்பட்டது? ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி, 1974. ஸோ அடுத்து பாருங்கள், இந்திய அரசு புதிய மத்திய பல்கலைக்கழகத்தை எங்கே நிறுவியுள்ளது? ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ, லடாக். அடுத்து பாருங்கள், பிக் புஷ் என்ற கோட்பாட்டை உருவாக்கியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ, ரோசன்சியான் ரோடன். ஸோ அடுத்து பாருங்கள், டேஷ் மெட்ரோ ரயில் அமைப்பு மற்றும் சேவைகள் இந்தியாவில் 2022ஆம் ஆண்டில் செயல்படுகிறது. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி, 15 மெட்ரோ ரயில் அமைப்பு இருக்குது இந்தியாவில். ஸோ அடுத்து பாருங்கள், அஜந்தா மற்றும் எல்லோரா குகைகள் யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய தலமாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி, 1983. ஸோ அடுத்து பாருங்கள், இந்தியாவின் வனமனிதர் என்று பிரபலமாக அழைக்கப்படுபவர். இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ, ஜோதவ் பயங். அடுத்து பாருங்கள், தசா சூத்ரா என்பது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி, சுய உதவி குழுக்களின் 10 கொள்கைகள் தான் தசா சூத்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா மாற்றி கூட கேட்கலாம், தசா சூத்ரா ஸோ எதனுடன் தொடர்புடையது அப்படின்னு கேட்கலாம். சுய உதவி குழுக்கள், அது கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து பாருங்கள், இந்திய விமானப்படையின் முதல் பெண் விமானி யார்? ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி, குஞ்சன்
சக்சேனா. அடுத்து பாருங்கள், மார்ச் 2022 சராசரி வெப்பநிலை கடந்த 122 ஆண்டுகளில் இந்தியாவின் அதிகபட்ச வெப்பநிலையாகும். மேலும் இதை முன்கூட்டியே கணிப்பதும் கடினமாக இருந்தது. இதன் பின்னணியில் உள்ள காரணம், இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ, பருவநிலை மாற்றம். அடுத்து பாருங்கள், TFFT என்றால் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி, நம்பிக்கையுடன் தரவு இலவச ஓட்டம். அடுத்து பாருங்கள், கிபி 2 மற்றும் 4ஆம் நூற்றாண்டு காலத்திய பௌத்த மடாலயமானது குஜராத் மாநிலத்தின் டேஷ் நகரில் அகர்வாராய்ச்சி துறையின் மூலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி, வாத் நகர். ஸோ அடுத்து பாருங்கள், பிரபலமான முதன்மையான செல்வாக்கு மிக்க நாளிதழான செர்சலைட் பிரசுரிக்கப்பட்ட இடம் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ, பாட்னா. அடுத்து பாருங்கள், 2019-20ஆம் ஆண்டில் மகப்பேறு கால இறப்பு தடுப்பு விகிதாச்சாரத்தில் பின்வரும் எந்த மாநிலம் இலக்கை நோக்கி நிலையான முன்னேற்றத்தை பெற்றுள்ளன? ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி, 1, 4, கேரளா, தமிழ்நாடு. அடுத்து பாருங்கள், பின்வருவனவற்றில் எது தவறாக இணைக்கப்பட்டுள்ளது? இது எது தவறாக இணைக்கப்பட்டுள்ளதுன்னு தான் கேட்குறாங்க. ஸோ 1, 2, 3, இது 3மே 1, 2, 4 இது தவறாக இணைக்கப்பட்டிருக்கு. எது சரியாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 3வது சரியாக தான் இருக்குது. நெட் NCIPனா நெட் கன்சூமர் இண்டெக்ஸ் ப்ரைஸ். அடுத்து பாருங்கள், எது சரியாக பொருந்தவில்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சில பார்த்தீங்கன்னா பணியாளர் தேர்வு வாரியம் 1924 தெரியும், ஆந்திரா பல்கலைக்கழகம் 1925, அண்ணாமலை பல்கலைக்கழகம் 1929, ஸோ இந்து சமய அறநிலை சட்டம் 1936 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை தவிர 1926 அப்படின்னு சொல்லிட்டு வரணும். அடுத்து பாருங்கள், ஆயுர்வேதா தேசிய நிறுவனம் டேஷில் அமைந்துள்ளது. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி, ஜெய்ப்பூர். அடுத்து பாருங்கள், இந்தியாவில் எந்த ஆண்டு விரைவு அஞ்சல் சேவை அறிமுகப்படுத்தப்பட்டது? ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ, 1975. அடுத்து பாருங்கள், இந்திய துணைக்கண்டம் தவிர எந்த நாட்டில் சமஸ்கிருத கல்வெட்டுகள் உள்ளன? ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி, தென்கிழக்காசிய நாடுகள். அடுத்து பாருங்கள், சத்யேந்திரநாத் தாகூர் இந்திய குடிமைப் பணி தேர்வு எழுதி வெற்றி பெற்ற முதல் இந்தியர் ஆவார். இந்த தேர்வு எழுதிய ஆண்டு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி, 1863. ஸோ இந்திய குடிமை பணி தேர்வை எழுதி வெற்றி பெற்ற முதல் இந்தியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சத்யேந்திரநாத் தாகூர். ஸோ எந்த வருஷம் தெரிச்சு விட்டார் அப்படின்னு ஆல்ரெடி நிறைய டைம் கேட்டிருக்காங்க. ஸோ 1863. ஸோ அடுத்து பாருங்கள், என்னுடைய துயரமும் மற்றும் நீதி கிடைக்கும் என்ற நிலையற்ற நம்பிக்கையும் என்னுடையது மட்டுமல்ல, மாறாக நீதிமன்றங்கள் மூலம் நீதி கிடைக்க வேண்டி போராடும் எல்லா பெண்களுடையது என யார் கூறியது? இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி, பில்கிஸ் பானு. ஸோ அவங்க தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ அடுத்து பாருங்கள், கீழ்கண்டவற்றில் இந்தியாவில் வட்டார மொழி கல்வி என்னும் கருத்தை முதலில் தொடங்கிய அமைப்பு எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ, விடியல் சமூகம். ஸோ அடுத்து பாருங்கள், 21ஆம் நூற்றாண்டில் இந்தியாவின் மிக சிறந்த டெஸ்ட் கிரிக்கெட் வீரராக விஸ்டன் பத்திரிகையில் கணிக்கப்பட்டவர். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி, ரவீந்திர ஜடேஜா. அடுத்து பாருங்கள், G20 வேளாண் அமைச்சர்களின் கூட்டம் இப்போது நடைபெற்றது. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி, May 11, 12, 2019. அடுத்து பாருங்கள், பின்வருவனவற்றுள் சில மரங்களில் காணப்படக்கூடிய ஒட்டும் தன்மையுள்ள நீரில் கரையக்கூடிய கழிவுப் பொருள் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ, கோந்து.
அடுத்து பாருங்கள், கீழ் காண்பனவற்றுள் பொது நிர்வாக முறையில் மக்களின் பங்கேற்பிற்கு உதவாத வழிமுறை எது? இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, அரசியல் விருப்பமின்மை. அடுத்து பாருங்கள், 2017ஆம் ஆண்டு இயற்பியல் துறைக்கான நோபல் பரிசு ஜப்பானிய இசாமு அகாசிக்கு எந்த கண்டுபிடிப்புக்காக வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, நீல ஒளி உமிழும் டயோட் கண்டுபிடிப்பு. ஸோ அடுத்து பாருங்கள், தேசிய புள்ளியியல் துறை NSC அமைக்கப்பட்ட ஆண்டு. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, 2005. அடுத்து பாருங்கள், CEE என்பது சூழ்நிலை கல்வி மையம். அடுத்து பாருங்கள், பின்வருவனவற்றில் எந்த செவ்வாய் விண்கல திட்டம் தவறாக இணைக்கப்பட்டுள்ளது? இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. மற்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா செவ்வாயோடைய மிஷன் தான், அது கரெக்டாக வந்து பார்த்துக்கோங்க. டியான்வென் 1 கோள்களின் ஆய்வு. ஸோ இந்த டியான்வென் 1ன்னா பார்த்தீங்கன்னா அது சீனாவுடைய திட்டம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐக்கிய அரபு எமிரகத்தின் விண்கலம் பார்த்திங்கன்னா நம்பிக்கை ஆர்பிட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நாசா பார்த்திங்கன்னா விடாமுயற்சி ரோவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தவறாக இருக்கிறது வந்து ஆப்ஷன் 4. அடுத்து பாருங்கள், மனித நற்பண்பு தேர்வு என்பது ஆப்ஷன் சி, மனித இனத்தை மேம்படுத்துவது. அடுத்து பாருங்கள், நவீன ஒடிஷா டேஷம் ஆண்டு உருவானது? இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, 1936. அடுத்து பாருங்கள், தற்போதைய தெலுங்கானா மாநில கவர்னர் வந்து இது பழைய கொஷினு, ஸோ அதை விட்டுருங்க. இப்போ கரண்டில் வந்து யார் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்கள், சூப்பர் கணித முறை மிஷன் படி உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட சூப்பர் கணினியின் பெயர் என்ன? ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, பரம் சிவோ. அடுத்து பாருங்கள், காப்பி தூளில் சேர்க்கப்படும் கலப்பிட பொருள் டேஷ் ஆகும். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, புளிப்பொடி. அடுத்து பாருங்கள், ஒரு பொருளின் பரப்பளவை மீட்டர் மற்றும் மீட்டர்களில் கூற பயன்படும் அளவு இவ்வாறு அழைக்கப்படுகிறது. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, பிக்சல். அடுத்து பாருங்கள், இந்திய முத்திரை பாலம் அமைப்பு யாரால் நிறுவப்பட்டது? ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, வாணிபம் மற்றும் தொழில் அமைச்சகம். ஸோ அவங்க தான் வந்து நிறுவியிருப்பாங்க. ஸோ அடுத்து பாருங்கள், இந்தியாவின் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட முதல் விமானம் தாங்கி கப்பல் இது? ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, INS விக்ராந்த். அடுத்து பாருங்கள், மத்திய பல்கலைக்கழகங்கள் திருத்த சட்டம் 2022 சேர்க்கப்பட்ட சரத்துகள் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இது வந்து கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. மற்ற பல்கலைக்கழகங்கள் திருத்த சட்டம் வந்து எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 2022. ஸோ அதில் வந்து என்னென்ன சரத்துக்கள்லாம் வந்து சேர்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா 1, 4 வந்து சேர்த்துருக்காங்க. ஸோ என்னென்னு பார்த்துக்கோங்க. கதிசக்தி விஸ்வவித்யாலயா நிறுவப்படல். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா போக்குவரத்து, தொழில்நுட்பம் மற்றும் மேலாண்மை தொடர்பான பல்வேறு துறைகளில் உயர்தர கற்பித்தல் ஆராய்ச்சி மற்றும் திறன் மேம்பாட்டை வழங்குதல். ஸோ 1, 4 வந்து சரியாக இருக்குது. அடுத்த கொஷின் பாருங்கள், ஸோ இந்தியாவின் மிகப்பெரிய சூரிய மின்சக்தி திட்டம் எங்கே நிறுவப்பட்டுள்ளது? ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ, ராஜஸ்தான். ஸோ அடுத்து பாருங்கள், மதுவுக்கு அடிமையானவர்களுக்கு மறுவாழ்வு அளிப்பது பிச்சைக்காரர் மறுவாழ்வு எந்த துறையின் கடமை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி, சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகம். ஸோ அடுத்து பாருங்கள், இந்திய விமான நிலைய ஆணையம் சமுதாய ஆகாய விமான பயிற்சி கல்லூரி எங்கு அமைந்துள்ளது? ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி, அலகாபாத். அடுத்து பாருங்கள், 2020ஆம் ஆண்டில் தேசிய அறிவியல் தினத்தின் கருப்பொருள் வந்து என்ன? ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி, அறிவியலில் பெண்கள். அடுத்து பாருங்கள், ஸோ 2020
2022ஆம் ஆண்டில் நாட்டில் 13,26,7 ஹெக்டேர் பரப்பளவை கொண்ட டேஷ் ராம்சார் தளங்கள் உருவாக்க இந்தியா மேலும் 11 ஈரநிலங்களை ராம்சார் தளங்களின் பட்டியலில் சேர்த்தது. ஸோ மொத்தம் பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்குன்னா 75. ஸோ அடுத்து பாருங்கள், அக்னிகுல் காஸ்மோஸ் வடிவமைப்பு மற்றும் உற்பத்திக்கான முதல் காப்புரிமையை பெற்ற தயாரிப்பின் பெயரை குறிப்பிடவும். இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி 3D அச்சிடப்பட்ட ராக்கெட் என்ஜின். அடுத்து பாருங்கள், மனிதனை ஏற்றிச் செல்லும் முதல் ராக்கெட் விகாஸ் இன்ஜினை இஸ்ரோ வெற்றிகரமாக சோதித்த இடம் டேஷ். இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ மகேந்திரகிரி, தமிழ்நாடு. ஸோ அடுத்து பாருங்கள், ஜல் ஜீவன் மிஷன் டேஷ் அன்று இந்திய பிரதம மந்திரியால் அறிவிக்கப்பட்டது. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி ஆகஸ்ட் 15, 2019. ஸோ அடுத்து பாருங்கள், 2021ஆம் ஆண்டின் ஐக்கிய நாடுகள் நடத்திய காலநிலை மாற்ற மாநாடு எங்கே நடைபெற்றது? ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி கிளாஸ்கோ. அடுத்து பாருங்கள், ககன்யான் திட்டத்தின் கீழ் விண்வெளிக்கு செலுத்தப்படும் அரை மனித உருவ ரோபோ எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி வயோமித்ரா. அடுத்து பாருங்கள், உலக சுகாதார அமைப்பின் கருத்தின் அடிப்படையில் இந்திய மக்கள் தொகையில் எத்தனை சதவீதத்தினர் சுத்தமான குடிநீர் பெறவில்லை? ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி 22%. ஸோ அடுத்து பாருங்கள், தகவல் தொடர்பிற்காக ஏவப்பட்ட முதல் இன்சாட் வரிசை செயற்கைக்கோள் எது? இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி இன்சாட் 1B. அடுத்து பாருங்கள், உமாங் என்பது என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ மொபைல் ஃபோன் செயலி. அடுத்து பாருங்கள், உலகளாவிய மனித உரிமைகள் பேரறிக்கையானது ஐக்கிய நாடுகள் பொது சபையினால் தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட இடம் எது? ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ பாரிஸ். அடுத்து பாருங்கள், பின்வருவனவற்றுள் ஒன்று தவறான விரிவாக்கம் ஆகும். ஸோ இது தவறாக புரிந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி. ஸோ மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குது. ஸோ அதோடைய கரெக்டான எக்ஸ்பென்ஷன் பார்த்து வச்சுக்கோங்க. டிஎன்பிசியில் அடிக்கடி ஸோ இதை பேஸ் பண்ணி ஒரு கொஷின் கேட்காம இருக்காமல் இல்லை. ஸோ அதனால் கண்டிப்பாக எக்ஸ்பிரஷன் கண்டிப்பாக கேட்பாங்க. இதோடைய எக்ஸ்பென்ஸ் எல்லாம் கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், சமத்துவ சிலை அமையப்பெற்ற நகரம். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஹைதராபாத். அடுத்து பாருங்கள், EOS-04 புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் இந்தியாவின் டேஷ் ராக்கெட் மூலம் செலுத்தப்பட்டது. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா PSLV C-52. அடுத்து பாருங்கள், எந்த ஆண்டு அணை பாதுகாப்பு மசோதா மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்டது? இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி 2019 மாநிலங்களவையில் ஸோ அணை பாதுகாப்பு மசோதா நிறைவேற்றியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், ஸோ கீழ்காண்றவற்றை பொறுத்து சொல்லியிருக்காங்க. விழாக்கள் மாநிலங்கள் கொடுத்துருக்காங்க, அதை பொறுத்து சொல்லியிருக்காங்க. லேசர் பார்த்திங்கன்னா லடாக்கு, போனாலு பார்த்திங்கன்னா தெலுங்கானா, பூரம் பார்த்திங்கன்னா கேரளா, பிகு பார்த்திங்கன்னா அசாம். அடுத்து பாருங்கள், 2020 நவம்பர் 7 ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து இஸ்ரோவால் விண்ணில் செலுத்தப்பட்ட புவி கண்காணிப்பு செயற்கைக்கோளின் பெயர் என்ன? ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி EOS-01. அடுத்து பாருங்கள், ஸோ இந்தியா 2018ஆம் ஆண்டை எந்த பயிரின் தேசிய ஆண்டாக கடைபிடித்தது? ஸோ திணை வகை, ஆப்ஷன் ஏ. அடுத்து பாருங்கள், கீழ்காணும் வாக்கியங்களில் எவையெல்லாம் சரி? ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா 1, 2, 3 மூணுமே சரி தான். ஒன்ஸ் அப்படியே ரீட் பண்ணி பாருங்கள். மத்திய மருந்து ஆராய்ச்சி நிறுவனம் CDRI கொரோனா வைரஸின் ஒமிக்ரான் மாறுபாட்டை சோதிக்க உள்நாட்டிலேயே OM என்னும் RT-PCR கண்டறியும் கருவியை உருவாக்கியுள்ளது. செகண்ட் பாயிண்ட் பாருங்கள், ஒமிக்ரானின் குறிப்பிட்ட சோதனைக்கு எந்த ஒரு அரசு நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட முதல் கருவி OM அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட 3வது கொரோனா வைரஸ் சோதனை கருவி தான் OM.
ஸோ ஓஎம் வந்து எத்தனாவது கருவின்னு கேட்கலாம், 3வது. ஸோ அது வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஸோ 3மே வந்து சரியாக தான் இருக்குது. அடுத்து பாருங்கள், அடைதல், சமத்துவம், தரம் பெறக்கூடியது மற்றும் பொறுமையுடைமை போன்றவை டேஷ் கொள்கைக்கு வழிகாட்டும் குறிக்கோளாக இருக்கின்றது. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, தேசிய கல்விக் கொள்கை வரைவு 2019. அடுத்து பாருங்கள், கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. ஸோ கூற்று காரணம் கொடுத்துட்டாங்களே மேக்ஸிமம் வந்து சரிதான். ஸோ மத்திய கல்வி அமைச்சகம் நம் நாட்டின் கல்விக் கொள்கைகளையும் திட்டங்களையும் வகுத்து நடைமுறைப்படுத்தி வருகிறது. மத்திய கல்வி அமைச்சகம் கல்விக்கான வரவு செலவு திட்டத்தை முடிவு செய்கிறது. ஸோ ரெண்டுமே வந்து சரிதான். ஸோ இங்கிலீஷில் வந்து அப்படி பாஸ் பண்ணி கொஷின்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து பாருங்கள், தேசிய ஆவண காப்பகம் அமைந்துள்ள இடம். ஸோ டெல்லி. அடுத்து பாருங்கள், இந்தியாவின் அண்மைக்கால மீக்கணினி வந்து என்ன? ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, பரம் சித்தி. அடுத்து பாருங்கள், இந்தியாவின் 1952களில் அழிந்து போன ஆப்பிரிக்க நாடான நமீபியாவில் இருந்து கொண்டு வரப்பட்ட 8 சிறுத்தைகளை பாரத பிரதமர் 17/9/2022 அன்று டேஸில் விடுத்தார்னு இருக்குது, விட்டார் வரும். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ, குனோ தேசிய பூங்கா. அடுத்து பாருங்கள், ஸோ 1970ஆம் ஆண்டில் 100% கிராமப்புற மின்மயமாக்கலை பெற்ற இந்தியாவின் முதல் மாநிலம். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி, ஹரியானா. இது வந்து ரொம்ப முக்கியம். 100% கிராமப்புற மின்மயமாக்கலை பெற்ற இந்தியாவின் முதல் மாநிலம் வந்து எதுன்னு கேட்கலாம், ஹரியானா. ஸோ எந்த வருஷம்னு பார்த்தீங்கன்னா 1970. அடுத்து பாருங்கள், கொல்கத்தாவில் முகமதியாரின் இலக்கியம் மற்றும் அறிவியல் அமைப்பை ஏற்படுத்தியவர். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, அப்துல் லத்தீப். அடுத்து பாருங்கள், 5G ஏற்பு வலை பதிவிறக்க வேகமானது. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, 20 Gbps/வினாடி. ஸோ அடுத்து பாருங்கள், உலகளாவிய மனித உரிமைகள் பேரிக்கையானது ஐக்கிய நாடுகள் பொது சபையினால் தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட இடம். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, பாரிஸ். ஸோ அடுத்து பாருங்கள், ஸோ 2022ஆம் ஆண்டில் எந்த நாடு G20 உச்சி மாநாட்டை நடத்த போகிற நாடு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ கரண்டில் வந்து எந்த நாடு வந்து நடத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா 2022 வந்து இந்தியா, 2023 வந்து பிரேசிலு. ஸோ வந்து நீங்கள் கரெக்டாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். பார்த்த வரைக்கும் வந்து நீங்கள் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் வந்து டாபிக் வைஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் வீடியோஸ் வந்து நம்ம மேலே அப்டேட் பண்ணுவோம். ஆல்ரெடி அப்டேட் பண்ண வீடியோஸ் வந்து யாராச்சும் பார்க்காம இருந்தீங்கன்னா நம்ம சேனல் ப்ளேலிஸ்ட்டில் வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.